guys, good morning and இன்னைக்கு சாட்டர்டே vlog. காலையில பாருங்க இப்போ எந்திரிச்சு குளிச்சாச்சு. யுகன் எனக்கு வந்து நாங்க இன்னைக்கு சாட்டர்டே லேட்டா தான் எந்திரிச்சேன். எப்போதும் சீக்கிரம் எந்திரிச்சிடுவேன், பட் நேற்று நானும் அவரும் படம் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ தூங்குறதுக்கு ஒரு 1 o'clock ஆயிடுச்சுங்களா, அதனால இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. ஆனால் அவர் சீக்கிரம் எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு அவர் போய் கடையில் பூரி சாப்பிட்டுட்டு எனக்கும் ஒரு 2 பூரி வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்புறம் மகிழுக்கு வந்து தோசை ஒரு 8 o'clock மேலே தோசை ஊற்றி கொடுத்துருவேன். கொஞ்சம் சின்ன சின்ன தோசை ஒரு 2 பீஸ் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து யுகனுக்கும் வந்து தோசைக்கு சட்னி அரைச்சிருக்கேன், அதை அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 10 o'clock வந்து மகிழ் கூழ் கொடுத்துட்டு தூங்க வச்சிருவேன். ஓகே, இதுதான் நான் பண்ணுவேன் டெய்லியும் காலையில். ஆமாம், இப்போ மகிழ் யுகன் பாருங்கள் காலையிலேயே ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கான், காமிக்கிறேன். காலையிலேயே இந்த பக்கெட்டு கலர் பேப்பரு ஆக்சுவலாக இதெல்லாம் இங்கே கொஞ்சம் நீட்டாக தான் வச்சுருக்கேன், ஏன்னா டெய்லி துடைப்பேன். ஏன்னா மகிழ் இங்கே வந்து விளாண்டுட்டே இருப்பான். அப்பப்போ பூரான் அது பேரெல்லாம் அதெல்லாம் வருங்க எங்கள் பின்னாடி. ஸோ அதனால் டெய்லி இங்கே கொஞ்சம் சேஃப்டியாக தான் நான் வச்சுக்கிறேன், இருந்தாலும் வரும். அதனால இந்த ஒரு அட்டை கார்ட்போர்ட் மாதிரி கொடுத்து அது மேலே உட்காந்துக்கோன்னு சொல்லி கொடுத்தாச்சு யுகனுக்கு. உள்ளே வந்தால் மகிழ் வந்து ஓவர் டிஸ்டர்பன்ஸ், இவனை வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் விட மாட்டான், ஏதாவது அவன் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ யுகன் ஹாய் சொல்லிடு. சைக்கிள்க்கா பைக் பண்ண போகிறானுங்களாம்மா, காமிக்கிற பைக் பண்ணிவிட்டு. ஓகே, இன்றைக்கி எனக்கு காலையில் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கனால இப்போ நான் வந்து என்னோடய ஃபேவரட் சாண்டல்வுட் மில்க் ஃபேஸ் பேக் போடுறேன். இப்போ மதியம் வந்து நான் சமைக்கணுங்க, லஞ்ச் சமைக்கணும். அதனால் அது வந்து நான் ஒரு 11 o'clock மேலே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். மகிழ தூங்க வச்சுட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக சமைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஓகே, அதனால் நான் ஆஃப்டர்நூன் தான் இந்த பேக் மோஸ்ட்டாக போடுவேன். இன்றைக்கி குக்கிங் வேலை மதியம் எனக்கு இருக்கனால நான் இப்போது போடுறேன். இப்போ எனக்கு வெசல்ஸும் அவ்வளோ இருக்காது, ஏன்னா நான் காலைல சமைக்கலை, அதனால் வெசல்ஸும் இருக்காது. இன்றைக்கி கொஞ்சம் நான் ஃப்ரீ காலையில் மட்டும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போய் மகிழ் இப்போ தான் எழுந்திருக்கான், போய் அவனுக்கு பால் கொடுத்துட்டு அவனுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணி விடணும். ஸோ அதில் எனக்கு கொஞ்சம் டைம் இருக்குது, ஒரு 10 minutes சும்மா தான் இருக்கும் என் ஃபேஸ் இல்லையா. அதனால் இந்த ஃபேஸ் பேக் போட்டேன்னா அவனுக்கு பால் குடிக்க வச்சுட்டு டைப்பர் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றி முடிச்சுட்டு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்கும். ஓகே காய்ஸ், நான் இதை ஃபேஸ் பேக் போட்டாச்சு, நீ நான் மசாஜ் பண்ணுவேன். ஓகே ஓகே, பாய். வெயிட் பண்ணு. பாட்டு பாடு பப்ளு, பாடு பாடு பாடு. அப்புறம் காலை வச்சு இடிச்சிட்டு இருக்கான். புடி 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 புடி. ஹே गाइस, இங்கே பாருங்கள் என் ஃபேஸில் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு சொல்லுங்கள். ஓகே, கண்டிப்பாக தெரியும். எனக்கு நல்லா தொட்டு பார்த்தா நல்லா ஷைனாக இருக்கும். ஓகேவா, அந்த டே ஃபுல்லாகவே இந்த ஷைனுக்கு வந்து ஷைன்னா நம்ம தொட்டு அப்படியே வளவலன்னு இருக்கும் ரொம்ப. அது என்ன ரீசன்னா, மில்கில் வந்து கொஞ்சமாக நான் வந்து அந்த பாலாடை வந்து போட்டு யூஸ் பண்ணுவேன். பாலாடை போட்டாவே நம்ம ஸ்கின் நல்லா ஆயிலியாக இருக்கும். எனக்கு ஆயிலி ஸ்கின்னா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா சீக்கிரம் நமக்கு ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. பிம்பிள் மட்டும் வருமே தவிர மிச்சப்படி வேறு எதுவுமே வராது. ஓகே, ட்ரை ஸ்கின்னை விட ஆயில் ஸ்கின் தான் பெஸ்ட்டு. நல்லா இருக்கா? ஓகே, நான் இதுக்கப்புறம் என்னோட ரொட்டீன்ஸ் எல்லாம் பண்ணுறேன். ஓகே, பாய். ஹலோ காய்ஸ், இப்போ வந்து நான் லஞ்ச் எல்லாம் சமைச்சு முடிச்சாச்சு, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சட்டியில் வந்து கொள்ளு பருப்பு வச்சுருக்கேன். இந்த இதில் தான் நான் வைப்பேன் பருப்பெல்லாம், ஏன்னா கடையணும் இல்லையா, அதனால் இதில் இங்கே ரைஸ் வச்சாச்சு. அப்புறம் இது வந்து மகிழுக்கு வந்து தனியாக கொள்ளு பருப்பு செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அம்மா சுடுது. இது வந்து ரசம், நார்மலாக தக்காளி புளி ரசம். இது வந்து கொள்ளு பருப்பு ரசம் தனியாக, அவருக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால கொள்ளு பருப்பு தண்ணியை எடுத்து அதில் தனியாக ரசம் வச்சுட்டேன். அப்புறம் தக்காளி ரசம் தனியாக வச்சாச்சு. ஓகே, இவ்வளோதான். இன்றைக்கி பொரியலுக்கு எந்த ஒரு வெஜிடபிள்ஸும் இல்லைங்களா, அதனால நான் பொரியல் எதுவுமே செய்யலை, எக்கும் இல்லை. இப்போ அவர் வந்து இன்றைக்கி வந்து அண்ணா சொல்லியிருந்தால ஒரு ஹீலிங் தெரப்பின்னு ஒரு தெரப்பிக்கு போயிட்டுருக்காரு பேக் பெயினுக்கு. அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு பிளட் சேஞ்சிங்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. கெட்ட பிளட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது பண்ணுவாங்களாம். ஸோ அதுக்கு இன்றைக்கி போயிருக்காங்க.
அதனால் போயிட்டு இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். காலையில் ஒரு 10 o'clock போனாங்க, இன்னும் வரல. இப்போ மணி எவ்வளோ அரௌண்ட் 1 o'clock ஆக போகுது. இந்த 2 பேர்த்தையும் வச்சு சமாளித்து இப்போ சமைச்சு முடிச்சாச்சு. எனக்கு இனி வீட்டு வேலை தான் நிறையா இருக்குது. பாத்திரம் கழுவணும், வீடு கூட்டணும், வீடு துடைக்கணும், பெட்ஷீட்டெல்லாம் க்ளீன் பண்ணணும், கட்டல் பெட்டை க்ளீன் பண்ணணும், தூங்கின பெட்டெல்லாம். இப்போ தான் இவ்வளோ நேரம் யுகனுக்கு ஹோம்ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 1 hour ஆயிடுச்சு. மகிழ் தூங்க வச்சுட்டு யுகனுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு அவனை நிறையா கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் எழுத இன்றைக்கே வச்சாச்சு. அவனுக்கு ரொம்ப காஃப் வேறு இருந்தாலும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் எழுதி முடிச்சிட்டான். ஓகே காய்ஸ், இதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஹலோ காய்ஸ், இப்போ பாருங்கள் மணி வந்து 6:45 ஆனாலும் பாருங்கள் வெளிச்சமாக இருக்குல்ல, நல்ல வெளிச்சமாக இருக்குது. இப்போது சம்மர் டைம் வந்தனால அப்படின்னு நினைக்கிறேன். நிலா கூட தெரியுது பாருங்கள். அதனால் ரொம்ப வெளிச்சமாக இருக்குது. 7 மணி ஆனாலும் இருட்டாகலைங்க. ஒரு 7:30 மணி அப்படிங்கும்போது நல்லா இருக்குது இருட்டா, இல்லையா? ஓகே, வாங்க நம்ம ஈவினிங் ரொட்டீன் பார்க்கலாம். பாருங்க, எங்கள் வீட்டுக்கு ஒரு பாப்பா இருக்கே. உன் பேர் என்ன? அழகாக இருக்கா குந்திவி. டிவி சவுண்ட் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நான் யூடியூப் சேனலில் இந்த வீடியோ போடுவேன், நீ பாரு. ஹே, இப்போ வந்து மகிழுக்காக நான் சமைச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக மகிழ் வந்து இப்போ தான் அமைதியாக உட்கார வச்சுருக்கேங்க. அதுக்குள்ளே சரி அவனுக்கு பண்ணிடலாம் சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் சும்மா வெஜ் ரைஸ் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, 1 minute இந்த வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். பண்ணியாச்சு. வெஜ் ரைஸ் வந்து மகிழுக்கு வந்து குக்கர்லேயே தான் வைக்க போகிறேன். கேரட் பீன்ஸ் வந்து ஆல்ரெடி இருக்குது, அதை மட்டும் அப்படியே கட் பண்ணியாச்சு. கொஞ்சம் எண்ணெய், கடுகு, ஜீரகம் போட்டுப்பேன், வேறு எதுவும் போட மாட்டேன். ஓகேங்களா? இன்றைக்கி அப்படியே சிம்பிளாக இதோட நம்ம vlog-ஐ வந்து முடிச்சுக்கலாம். ஓகே, எனக்கு வந்து ஒரு ஷோல்டர் வந்து எப்போவுமே கம்மி. இப்படி பார்த்துருக்கீங்களா? நிறைய பேருக்கு இது தெரியுமான்னு தெரியல, இருக்கான்னு தெரியல. எனக்கு ஒரு ஷோல்டர் மட்டும் கீழே இறங்கியிருக்கும். என்ன ட்ரெஸ் போட்டாலும் அது இந்த சைடு இப்படி இறங்கி வந்துடும், ஈவனாக இருக்காது. ஓகேவா? அது வந்து என்னோட மைனஸ் பாயிண்ட்டு. எனக்கு ஒரு ஷோல்டர் மட்டும் இது மட்டும் இறங்கியிருக்கும். ஓகே, எண்ணெய் ஊற்றியாச்சு. ஐயோ, இதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு, ஓகேவா, நல்லா நமக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி தான் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்போ தான் அவங்களும் சாப்பிடுவாங்க நல்லா. இப்போல்லாம் மகிழ் நல்லா டேஸ்ட் பார்த்து பழகிட்டான், சரிங்களா? அதனால் நல்லா டேஸ்டியாக செஞ்சு கொடுத்தா தான் சாப்பிடுவேன். மகிழுக்கு யுகனுக்கு 2 பேத்துக்கு சேர்த்தியே நான் பண்ண போகிறேன். இஞ்சி பூண்டு வந்து இடித்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நான் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிட்டேன். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கேரட், பீன்ஸ், வெஜிடபிள்ஸ் தான் நம்ம இதில் நிறைய போட போகிறோம். நல்லா சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். ஆவி வருதா? ஓகே, வாங்க நம்ம கொஞ்ச நேரம் பேக் கேப்லாம் திருப்பிக்கலாம். இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வீடியோவில் என்னோட மூஞ்சி மட்டும்தான் பார்த்துருப்பீங்க. சாரி காய்ஸ், இன்றைக்கி கரெக்டாக எதுவுமே எடுக்கலை. நான் ஒரு பர்ஃபெக்டான கேமரா ஸ்டாண்ட் வாங்கணும், அது வரைக்கும் இது பண்ணணும். அதுக்கு திரும்பி நான் கஷ்டப்பட்டு காசு சேர்த்தி வாங்கணும் திரும்பியும். ஓகே, தக்காளி போட்டுடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு இதாகிடுச்சு. தக்காளி போட்டாச்சு. உப்பு போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் தக்காளியை. அது அப்படியே நல்லா வேகட்டும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இதில் போட்டாச்சு. இதுக்கப்புறம் ரைஸ் மட்டும் நான் போட்டால் போதும். போட்டுட்டு நான் விசில் வச்சிடறேன். ஓகே, அவ்வளோதான். நம்ம இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா?